இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலைக்காரன் அனைத்து கட்டுகளும் உழைக்கப்படும். Mind and heart of the unclean spirit. எல்லா அசுத்தாவின் கட்டுகள் மூலமாக சமாதானத்தின் ஆவியோடு செல்லட்டும் ஆண்டவரே. வார்த்தையை எங்கள் பாதைக்கு ஒளியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். இன்னைக்கு 1 அரசர்கள் 17வது அதிகாரத்துல தான் இருக்கணும். அதை இப்போ நேற்றுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் புரிந்து கொள்ள நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற சில விஷயங்களை நம்ம தியானிக்கணும். அதுல ஏலியா அந்த அரசரின் பிரசன்னத்தை விட்டு போகும்போது ஜெசபல் அவருக்கு எதிராக போரிட ஆரம்பிக்கிறார். கடவுளுக்கு எதிராகவும் அந்த தீர்க்கதரிசிகள் 18வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் நிறைய பேர் சொன்னாங்க. ஒபேதியா அவரு பல பேரை பாதுகாக்கின்றார். இந்த பற்றாக்குறை, இந்த மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வரும்போது ஆகாபு ஏலியாக்காக தேடிட்டு இருக்கிறார். ஏலியா தான் இந்த பிரச்சனை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு விதத்துல ஏலியா தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏலியானாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுன்றாலும், ஆனா இந்த பாவத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு தியானித்தோம். இந்த தேசம் ஆகாபும் ஜெசபலும் கீழ்ப்படியாதனால, நாளை ஆராதித்ததுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்றத நம்ம புரிச்சு. ஆண்டவர் ஏலியாவுக்கு ஒளிந்திருப்பதற்காக நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். ஏரியத்து ஒரு நதி ஓரத்துல நல்ல ஒரு இடத்தை அவர் கொடுத்திருந்தார். பல விதமான ஆனா அவரோட வேலைக்காரனுக்கு ஒரு எல்லா சூழ்நிலையிலும் நடக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இங்க நடக்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா நேரத்திலையும் நடக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக நம்ம பார்க்கணும். என்னதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரை கடவுளை விசுவசிக்கின்ற மக்களை அவரு படிப்படியாக அவரு வழி நடத்துவார். நம்ம இதயம் ஆண்டவரோட வார்த்தைக்கும் ஆண்டோட சத்தத்துக்கும் நம்ம கீழ்படிய படிப்படியாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவதை நம்ம பார்க்கணும். நம்ம அப்படிதான் வழி நடத்துவாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம கீழ்படியதுக்கு தயாராக இருக்கும். பல நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி முழு திட்டத்தை கேட்டுதான் கடவுள்கிட்ட நம்ம வரோம். முழு திட்டத்தை கேட்டுதான் ஆண்டவரை தேடி வருகின்றோம். அப்படி இல்லை. ஏலியாவுக்கு 3 வருடம் மழை இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் 3 வருடம் மழை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்ற ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆண்டவரே ஏலியாவுக்கு வெளிப்படுத்தியாச்சு. ஆனா 3 வருடத்துக்கு ஆண்டவர் ஏலியாவை எப்படி பாதுகாக்க போறார் அப்படின்றது சொல்லல. என்னைக்குமே அந்த மாதிரி முழுவதும் அவரோட திட்டத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டார். படிப்படியாக தான் நம்மளை வழி நடத்துவார். அவருக்கு நம்ம விசுவாசத்துல கீழ்ப்படியணும். விசுவாசத்துல ஆண்டவர் அவர் எனக்கு அடுத்த எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்துவாருன்னு சொல்லி நம்பிக்கையோட அவர் பின்னால செல்லணும், அவருக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஏசியா நூல்ல 30வது அதிகாரத்துல 21வது வசனம் நம்ம வாசிப்போம். ஏசியா நூல் 30வது அதிகாரத்துல 21வது வசனம் அங்க பாத்தீங்கன்னா தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் வழி, நீ வழியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? ஏசியா 30:21.
நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமென். பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அவரு நம்ம ஆயராக இருந்து அவர் நம்ம பின்னாடிதான் நமக்கு வந்து முக்கியமான பாதுகாப்பு. நம்ம முன்னாடி போனோம், எப்படி போனோம்னு நமக்கு நம்ம யாரு வரா அப்படின்னு தெரியும். நமக்கு பாதுகாப்பாக பின்னாடி இருந்து அவர் நல்ல ஆயராக பின்னாடி இருந்து நம்மளை வழி நடத்துகின்றார். இந்த பாதையில் செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி நடத்துவார். ஆனா பல நேரத்துல ஆண்டவர்கிட்ட திட்டத்தை நம்ம கேட்டு வரும்போது ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டது முழு திட்டத்தை தான் நம்ம கேட்க ஆசைப்படும். அப்படி இல்லை, அடுத்த படி என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு வெளியே அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அவர் வந்து வழி நடத்துவார். பல நேரத்துல முழு திட்டத்தை இது எப்படி நடக்கும், எங்க நடக்கும், யாரு வழியா நடக்கும், எல்லாம் தெரியணும் நமக்கு. இன்றைய நாள் பிரச்சனை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வழிநடத்த விரும்புகின்றார். ஆனா அப்படி இல்லை. நம்ம வந்து கல்யாணத்தை பத்தி ஜெபிக்கணும்னு பார்த்தா கல்யாணத்தை பத்தி மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு வந்து இந்த சம்பளம் பார்த்தாதே, குழந்தைங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த சம்பளம் பார்த்தாதே, குழந்தைங்க 4 குழந்தைங்க ஆனா இந்த 2 குழந்தைங்க ஆனா இவ்வளவு சம்பளம் பார்த்தாதே அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு செலவாகும், டைப்பருக்கு எவ்வளவு செலவாகும், எல்லாத்தையும் வந்து சேர்ந்து நம்ம யோசிக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு யோசிக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவரை நாடி வரும்போது படிப்படியாக அதுதான் சிந்திக்கணும். இன்றைய நாள் பிரச்சனை போதும் நமக்கு. மத்தேயு 6வது அதிகாரத்துல 34வது வசனம், நாளைய பத்தி நீ கவலைப்படாத. வெகு தூரம் நம்ம சிந்திக்க பார்க்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவரை நாடி வரும்போது படிப்படியாக சிந்திக்கின்ற மக்களாக நம்ம இருக்கணும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும். ஆமீன். ஆமீன். அன்றென்ற நாளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதும். 10 வருஷத்துக்கு அப்புறம் வர போற பிரச்சனைகளை பத்தி நம்ம சிந்திக்க தேவையில்லை. ஏலியாவுக்கு 1 வருடம் தான் அந்த கிரேத்து நதிக்கு பக்கத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு ஆண்டவர் வந்து கொண்டு செல்கின்றார். அந்த ஆண்டவர் வழி நடத்துவார். நம்பிக்கையோட இது எல்லாரோட வாழ்க்கை, எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும். ஆயனாக நம்மளோட பாதுகாப்போட அவர் வந்து கொண்டு செல்வார். அப்ரஹாமின் வாழ்க்கையில தொடக்க நூல் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் ஆயனாக என் முன்னாடி நட, என் காட்டுகின்ற பாதையில் நட, அதை விட்டு விலகி செல்லாதே, படிப்படியாக நான் உன்னை நடத்துறேன், முழு திட்டத்தை கேட்டு என்கிட்ட வராதுன்னு தான் சொல்லுவார். படிப்படியாக. ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. ஆமீன். ஆமீன். இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டு 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி நடந்து நீங்க வந்து மாசற்றவனாக இரு அப்படின்னு சொல்லி. ஏன் ஒரு மாசற்றமா, அவரு தூய்மையாக இருந்தாரு, அவருக்கு ஏன் வந்து மாசற்றையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிகுறை கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆகாரை மனைவியாக எடுத்தது கடவுளுக்கு பிடிக்கல. அதுல ஒரு தூய்மை இல்லை. சாராவை தான் வந்து கடவுள் வந்து மனைவியாக கொடுத்தார். அந்த தூய்மையாக மாசற்றதாக இருக்கு. ஆகார் வழியா அதுக்கப்புறம் வேற குழந்தைகள் கிடையாது. மாசற்றதாக இருக்கு. என் முன்னாடி நான் காட்டுகின்ற பாதையில் சென்று நான் அவர் கொடுக்காத வழி நடத்துதல். அப்ரஹாமும் சாராவும் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சு வர பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம அதிகமா யோசிக்க முன்னாடி பாதையை பார்க்க நம்ம அதிகமான தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம். சாத்தான் அதுல அதிகமா இன்னும் யோசிக்கதான் வைப்பான். புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார், இன்னும் யோசிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து நம்ம தூண்டுவான். அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்காது. கடைசி வரைக்கும் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு நம்புறீங்களா? திருப்பாடல் 48:14. கடைசி வரைக்கும் நம்ம வழி நடத்துவதற்கு அவர் கூட இருப்பார்.
நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைசி திட்டம் வரைக்கும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. 48ல 14. இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். ஆமேன். ஆமே. இறுதி வரை வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் உங்க கூட இருக்கிற போது நீங்க உங்களுக்கு திட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இன்னும் இந்த சூழ்நிலையை சீர்தூக்கி இன்னும் நல்லா சீர்தூக்கி பார்ப்போம். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்றது இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அதை முழுசா வாசிருப்பீங்க நம்பிதான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் சில வசனங்களை வாசிப்போம். 1 அரசர்கள் 17ஆவது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஆமீன். ஆமென். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம ஏலியாவின் ஒரு நிலையில இருந்தோம்னா எந்த விதத்துல நம்ம செயல்பட்டோம் சிந்திக்க வேண்டியிருக்கு. தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. தண்ணி குறைய குறைய நம்ம என்ன விதத்துல ஐயோ இன்னும் 2 நாளுக்கு தான் இந்த தண்ணி தாங்குவோம், இன்னும் 1 நாளுக்கு தான் அந்த தண்ணி தாங்கும், 10 மணி நேரத்துக்கு தான் இந்த தண்ணி தாங்கும். மனசுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஆண்டவர்கிட்ட புலம்புவோம், கதறுவோம். ஏலியா இது ஒண்ணுமே செய்யல. கதறுறது புலம்புறது ஒண்ணுமே ஏலியாவின் வாயிலிருந்து நம்ம அங்க கேட்கிறோமா? இல்ல. அவர் ஆண்டவர் ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஆண்டவருக்கு இது எல்லாமே தெரியும். முழு நம்பிக்கையோடு அங்க இருக்கிறார். ஆண்டவர் கதறவில்லை, பதறவில்லை, அங்க இருந்து வேற இடத்துக்கு போனோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அங்கேயே இருக்கிறார். புலம்பாமல் ஒரு விதமான பழி சொல் ஆண்டவர் மேல பழி சொல்லி குற்றச்சாட்டை எழுப்பாமல் அங்கே இருக்கார். இதை இஸ்ரேல் மக்கள் தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் உடனே கதற ஆரம்பிக்கும். ஆண்டவர் அங்க நகர கூட இல்லை, பேச்சும் இல்லை, அமைதியா இருக்கு, அமைதி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவர் அந்த இடத்தை விட்டு நகரை செல்கின்றார். வார்த்தை வருவது வரைக்கும் அங்கேதான் இருக்கு, அங்கேதான் இருக்கிறார். அந்த நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் வேதனைகள் வந்ததுன்னா உடனே நம்ம கத்தற ஆரம்பிக்கும், உடம்ப ஆரம்பிக்கும். முக்கியமா நான் கவனிச்சிருக்கிறது, நம்ம எப்பப்ப நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம நோக்கங்கள் பல விஷயங்களுக்கு போகும்போது, ஜபம் கம்மி ஆகும்போது நம்ம இந்த புலம்பல்கள் அதிகமாகும், நம்பிக்கை கம்மியாகும். அது வழியா நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது அந்த ஜபத்தோட ஒரு முக்கியத்துவம். பல நேரத்துல புலம்புறது எதனால அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசுவதை விட அதிகமா மற்றவங்க கிட்ட அதிகமா பேசியிருப்பாங்க. ஆண்டவரோட கிருபை இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்றத மறந்துட்டாங்க. அதனாலதான் ஆண்டவரோட கிருபை அவங்களால அனுபவிக்க பதிலாக ஆண்டவர்னால அதிகமா கேள்விகள் தான் வருது. ஆண்டவர் பாத்துக்குவாருன்ற நம்பிக்கை பதிலாக கேள்விகள் தான் அதிகமாகும். அதான் இங்க பார்க்கணும். ஆனா ஏலியாவின் வாழ்க்கையில் அந்த மாதிரி பக்கமா இல்லை. ஆனா இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல இருக்கும்போது பலவிதமான சோதனைகள். நல்லா கவனிச்சு பாருங்க, எந்தெந்த சோதனைகள் நம்ம மேற்கொள்ள முடியாமல் அந்த சோதனையில் நம்ம விழுகின்றோமோ திருப்பியும் அதே சோதனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திப்போம். அதே விதமான சோதனைகள் தான் நம்ம வெற்றி பெறுகின்ற வரைக்கும் அதே சோதனைகள் நம்ம வாழ்க்கையில பெறுவோம். அதே விதமான சோதனைகள் தான். இப்ப பொருளாதாரத்துல ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கலன்னா பொருளாதாரத்துல நம்ம சோதிக்கப்படுவோம். திருப்பி அதே சோதனைகள் தான் வரும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற முழு நம்பிக்கையோட, புலம்பாம அழுத்தமான நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது உறுதியாக ஆண்டவர் அங்க செயல்படுவார். அதுக்கப்புறம் அந்த சோதனைக்கான
ஒரு இடமே இருக்காது. வராது அந்த சோதனை. என் பையன் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு அவருக்கு தெரியும். முன்கூடியே பாதுகாப்பா அவர் வந்து பாதுகாத்து யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. ரொம்ப முக்கியமாக யோபை போல் நம்ம வந்து நம்பிக்கையோட எப்படி ஏலியா எப்படி வந்து நம்பிக்கையாக அந்த வார்த்தைக்காக காத்திருக்கின்றார், பொறுமையோடு இருக்கின்றார். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆமீன். யோபை போல் நம்ம வந்து அவரான மனதுடன் செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் பல சூழ்நிலையில் நம்ம துணைக்கின்றோம். ஆண்டவர் நம்ம ஒரு இயலாமை வந்து புரிஞ்சுக்காமலாம் கிடையாது. நம்ம கஷ்டங்கள் அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆனா நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அதை ஆண்டவர் புரிஞ்சுக்க அழைக்கின்றார். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அவரு அவர் அந்த சூழ்நிலை அனுமதிக்கிறாரா, இது வழியாக அவர் சில நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வர சொல்றாரு. ஆனா பல நேரத்துல அந்த சோதனையில நம்ம சாதாரண வந்து ஒரு சில மனதுல சில கேள்விகள் வழியாக நம்ம கீழ்ப்படியாமல் ஆண்டவரோட பாதையை விட்டு விலகி செல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். உணம்பாமல் இது வழியாக ஆண்டவரே என்ன செய்ய விரும்புறீங்க, என்ன செய்யணும், கேள்விகள் கேட்கறது தவறு கிடையாது. ஆனா சில மௌனங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் ஒரு கீழ்ப்படிய வேண்டியது ஒரு கட்டாயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பல நேரத்துல அது புரிஞ்சுக்காம நம்ம வந்து செயல்படுறது அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் நம்ம தியானிக்க சில வசனங்கள் சிந்திச்சு நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு தியானிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 13வது வசனம். எந்த சோதனைகள் நம்ம வந்தாலும் நம்ம சக்திக்கு மீறின சோதனைகள் வராது. இது என் சக்திக்கு மீறினதாக இருக்கு அப்படின்னு வந்து ஒரு தோணல் சாத்தான் கொடுப்பாங்க ஒழிய நம்ம சக்திக்கு மீறின ஆண்டவர் வந்து சோதனையா கொடுக்கவே மாட்டார். அதை ஆணித்தனமாக நீங்க முதல்ல நம்பணும். பல பேரு இது மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இது எனக்கு மீறின சோதனை அப்படின்னு சொல்லி சாதா வந்து நம்ம மனசு அந்த ஒரு தோணலை கொடுப்பான். நம்பாதீங்க. இது என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல வந்து என்னால தாங்க முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனை, தவறான ஒரு சிந்தனை நம்ம மனதுல போடுவான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 13வது வசனம். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கும் ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமேன். ஆமேன். உறுதியாக எனக்கு இந்த மாதிரி உணர்வு வரலன்னு இல்லை. இந்த சோதனை எல்லாம் தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால எனக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு தோணும். ஆண்டவர் வந்து கொடுத்த வழிதானத்தில் இருக்கான். தாத்தா நம்மளை ஏமாற்ற பார்க்க புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதையே புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்மோடு இருப்பார். நம்ம வந்து கைவிட மாட்டாரா, கைவிடாத
ஆண்டவர் வந்து நம்மோடு இருக்கின்றார் அப்படின்றது புரிஞ்சுக்க ஆண்டவர் ஏமாற்றத்துக்கு உள்ளாவாது. அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாவாது. இந்த பிரச்சனைகள் அதிக ஆக ஆண்டவர் வழி நடத்தல் கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்த வழி நடத்தல நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எந்த மாதிரி ஒரு வழி நடத்தல் அப்படின்னு. அந்த இடத்த 1 வருடம் அங்க இருந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அவர் கொடுத்த வழி நடத்தல் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு வழி நடத்துதல். ஏன்னா 100 மைல் தூரம், 150 கிலோமீட்டர் இருக்கும். அங்க இருந்து பினோஷியன் நகரம் சராஃபத் அப்படின்ற அந்த நகரத்துக்கு ஒரு சொல்றாரு. அந்த இடம் வந்து இஸ்ரேல் நகரம் கிடையாது. இஸ்ரேல் நகரத்துக்கு வெளியில இருக்கு. ஜெசபேலோட வீட்டுக்கு பக்கத்துல கூட சொல்லுவாங்க. எதிரி எதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிறார். இதுல வந்து என்னன்னா இஸ்ரேல் நகரத்துல இருந்துதான் மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் தானியங்கள் எல்லாம் வந்து இஸ்ரேல் நகரத்துல தான் மற்ற இடத்துக்கு போகும். ஆனா ஒரு கைம்பனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துல அவங்க ஒண்ணு பாத்துக்கோங்க அப்படின்னு. இத்தனைக்கும் வந்து அந்த காலகட்டத்துல கைம்பெண்கள் தான் வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைகள் அவங்கதான் வந்து பற்றாக்குறையில இருப்பாங்க. அவங்க சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். வெறுமையில இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, வெறுமையில இருக்கிறாங்க. ஆனா வெறுமையில இருக்கும்போதுதான் ஆண்டவர் வல்லமை நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். நம்மள வெறுமையில இருக்கும்போது ஆண்டவரோட வல்லமை அங்க நிறைவாக இருக்கும். ஆனா நம்ம எந்த விதத்தில் சிந்திப்போம்? பொருளாதாரம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஆண்டவர் கொண்டு போவாரு அப்படின்னு நம்ம மனித விதமாக சிந்திக்கும் போது அந்த மாதிரிதான் சிந்திப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து அவரோட அவர் மேல நம்பிக்கை கொஞ்சமாவது வைக்கின்ற ஒரு நபர்கிட்ட வந்து ஆண்டவர் கொண்டு போவார். நம்பிக்கை வைக்கிறது நபர்களை தான் வந்து ஆண்டவர் பிடிக்கும். எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு பணம் இருக்கு அதெல்லாம் இல்லை. நம்பிக்கை இருக்கின்றவர்களோ போவார். கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கா, ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போவார். வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றவர்களோட வீட்டுல போய் நீங்க வந்து இருங்க. சீடர்கள்ட்ட சொல்றது அதான். இந்த வார்த்தையை நான் கொடுக்கின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றவர்களோட வீட்டுல, செல்வாக்கு இருக்கிற வீட்டுல accept the word. ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க வீட்டுக்கு போய் நீங்க இருங்க அப்படின்னா வந்து ஆண்டவர் சொல்லுவார். யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க வீட்டுக்கு நீங்க தங்க தேவை கிடையாது. அந்த மாதிரி விசுவாசத்தை தான் வந்து எல்லாரும் உள்ளத்தையும் அந்த விசுவாசத்தை தான் அவர் தேடுறாங்க. அந்த சாப்பாடு வந்து அவரே தந்துடுவார். விசுவாசம் இருக்கிற இடத்துல அவரோட அவரோட வல்லம் அங்கே இறங்கும், அங்க செயல்படும். நம்ம கீழ்ப்படிய தயாராக இருக்கின்ற உள்ளத்தை அவர் தேடுறார். விசுவாசம் இருக்கின்ற உள்ளத்தை தான் அவர் தேடுறார். அங்க அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு தான் அவர் கொண்டு செல்கின்றார். ஏன்னா இஸ்ரேல் நகரத்துல யாருக்குமே வந்து கடவுள் மேல விசுவாசம் இல்லை. பாலை வந்து ஆராய்ச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒபேதியாவை தவிர. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அனுப்புறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு எண்ணம் வேணும். இது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அதுதான் அந்த நம்பிக்கையில தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா நம்ம மனிதனோட புரிதல்ல நம்ம வாழ்கின்ற மக்களா இருக்கிறோம். ஆண்டவரோட வாக்குத்தத்தத்துல வாழ்கின்ற மக்களா. ஏன்னா அப்ப நம்ம யோசிக்கலாம், ஏன் அந்த அளவுக்கு அப்பப்போ பிரச்சனைகள் அப்படின்னு. ஏன்னா மனித இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த கிண்ணத்திலிருந்து நம்ம பெற்று கொண்டிருக்கின்றோமோ அந்த கிண்ணத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். இந்த கிண்ணத்துல இருந்து இந்த வழியா கிடைக்குதா, இந்த வேலை வழியா கிடைக்குதா, இல்ல எங்க அப்பா அம்மா வழியா கிடைக்குதா, இது வழியா கிடைக்குதா, அதுக்கு வந்து நம்ம ஒரு அடிமையாக மாறுகின்றோம். அந்த விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல, அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம எந்த விதத்துல செயல்படுகின்றோம்? ஏன்னா
அது மெயினான சோர்ஸ் ஆண்டவரோட கரத்திலிருந்து இது எல்லாம் வருகின்றது. பல நேரத்துல நம்ம மறந்து அப்பப்போ அதனால கடவுள் இதெல்லாம் மாற்றி கொண்டிருப்பாரு. சில தடைகள் வாழ்க்கையில கொண்டு வருவாரு. எதனால அப்படின்னு சொன்னா நம்ம அவரை நோக்கி பயணம் செய்யணும்ன்றதுக்காக. என்னைக்குமே ஆண்டவரோட வார்த்தையில பிரச்சனை வராதுன்னா என்னைக்குமே சொல்ல மாட்டாரு. பிரச்சனை கடவுள் சீக்கிரம் உறுதியாக வரும். அதான் எனக்கு பிபிலியத்தை பிடிச்ச விஷயமே. என்னை நோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரிலாம் என்னைக்குமே அவர் சொன்னது. மத்தேயு 7வது அதிகாரத்துல எடுத்து வாசி பாருங்க. ரொம்ப ஆழமான 24வது வசனம். பாறை மேல கட்டினாலும் சரி, மணல் மேல கட்டினாலும் சரி, பிரச்சனைகள் உறுதியாக வரும். பிரச்சனைகள் வழியாக ஆண்டவர் வல்லமையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க, உறுதியாக புரிஞ்சுக்குவீங்க. அதுதான் வித்தியாசம். மத்தேயு 7வது அதிகாரத்துல 24ல இருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. ஆமென். ஆமென். ஆண்டவர் வார்த்தையின் மேல் அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் உறுதியாகும். அந்த பிரச்சனைகள் வழியாக நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில, மற்றவங்க வாழ்க்கையிலன்றது மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஹீலர். அவர் என்னை குணப்படுத்துகின்றவர். ஒரு நோயிலிருந்து கிடையாது, பல நோயிலிருந்து விடுதலை தருகின்றவர் நான் பார்த்தேன். பாதுகாக்கின்றவர். அது பாதுகாப்பை நான் பார்த்திருக்கேன். ஆக்சிடென்ட்ல இருந்து பலவிதமான ஹீலிங் ஹீலிங் ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாப்பு. 2 காலும் உடஞ்சு இருக்கும். ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாப்பு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லாததுனால பல விதமான அற்புதங்கள் நான் ஆண்டவர் செய்து பார்த்தேன். ஹீலிங், டெலிவரன்ஸ். அவர் ஒரு நேத்திக்கு ஒரு பெண்மணி சொன்னாங்க, எங்க வீட்டுல நிறைய அந்த பூச்சிகள் தொல்லை, ரொம்ப அதிகமான தொல்லை, மூட்டை கணக்குல பூச்சிகள் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேரளால இருந்து சாரி சென்னையில இருந்து வாழ்க்கை முழுசா வாழ்ந்து நான் இங்க ஒரு 2 வருஷமா இருக்கேன், 1 வருஷமா. அப்போ இங்க வரும்போது இங்க நிறைய பூச்சிகள். ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனடியாக அதுக்கு பதில் கிடைக்கலனாலும் உறுதியாக ஆண்டவர் விடுதலை தந்தார். ஏன்னா நான் வேலை செய்யறது ஒரு கால் சென்டர். இந்த பூச்சி இல்லாம இருந்தாதான் சரியா வேலை செய்ய முடியும். அற்புதமாக ஆண்டவர் அந்த பூச்சியில இருந்து ஒரு விடுதலை. எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் கரத்தில் தீர்வு இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் கரத்துல சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, நம்ம தகப்பன் விண்ணக தந்தை கரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. நம்பிக்கை வேணும். யாரு எந்த பிரச்சனை சொன்னாலும் ஆண்டவர் குடும்பத்தில் பிரச்சனைகளா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வு. ஆண்டவர் கரத்தில் தீர்வு. அவருடைய நேரத்தில் அவர் காட்டுகின்ற ஒரு படிகளை எடுத்து வைக்கும் போது நீங்க தீர்வுகளை பார்ப்பீங்க. உடனடியாக, நேரடியாக அப்படிங்கிறத நீங்க விசுவசிக்கிறதுக்கு, அவர் செவி சாய்க்கிறதுக்கு தயாராக இருந்தால், அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு தயாராக இருந்தால், அவரோட வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நம்பிக்கை வளரா மனத்துடன் அவர் பின்னாடி செல்லுங்க. அவரோட வல்லமை நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர் வார்த்தையில போட்டிருக்கிற அது கீழ்ப்படிகிறது தயாரா இருக்கும். முழு உள்ளத்தோடு அவர் தேடி வரும்போது அவர் வல்லமையை பார்ப்பீங்க. உள்ளத்தை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, தளரா மனதுடன் சாதாரண பல விதமான சூழ்ச்சிக்கு அகப்படாமல், பயத்திற்கு உள்ளாகாமல், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கையை வைத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கும், சில உங்க மேல நம்பிக்கை வைத்து செல்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், அனைத்து கட்டுகளும் முடக்கப்படுத்தும் ஆண்டவரே. மைண்ட் அண்ட் காஸ்ட், every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.